தாவீது சொல்லுகிற மாதிரிதான், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்ட போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். தாயும் தகப்பனும் சேர்த்திருந்தா கூட எங்க வச்சிருந்திருப்பாங்க? வீட்டுக்குள்ள 7ஓட சேர்த்து 8ஆவதா தாவீது இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா இப்ப அவர் தள்ளப்பட்டதுனால என்ன ஆயிருச்சு? கர்த்தர் பார்த்தார், நீ தள்ளுறியா, என் பிள்ளை நீ தள்ளுறியா, நான் தூக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் தூக்கி சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டாரு. இப்ப அந்த 7 பேரும் தாயும் தகப்பனும் முன்னாடி வந்து அவர் முன்னாடி மண்டியிட தான் வேணும். ராஜா ஆயிட்டாருன்னா இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும்? தலை குனிஞ்சுதான் அவருக்கு முன்னாடி நிக்கணும். மனுஷன் என்ன பண்ணா எனக்கு என்ன? அவன் என்னத்தை எனக்கு செய்ய போறான்? ஒன்னத்தையும் செய்ய மாட்டான். நீர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், பாவம் தெரியாம எனக்கு விரோதமா இவன் நிக்கிறான், இவன் என்ன அடி வாங்க போறானோ, ஐயோ ஆண்டவரே அடிச்சிடாதீங்க பாவம், உங்க மனசுலயே ஒரு இரக்கம் வந்துடும் அவன் மேல. விளங்குதா? நீங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று உணரும் போது, அவருடைய அன்பை நீங்கள் உணரும் போது நிச்சயமா என்ன நடக்கும்னா, நீங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க? அந்த கசப்புக்கோ அந்த அரண பிசாசு கட்டுறதுக்கோ இடம் உங்க மனசுல நீங்க அவனுக்கு கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.